20/6/2025 இந்த குபேரா அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்படி சப்போஸ் வெளி வந்துருச்சு அப்படின்னா இந்த குபேரா 19 இருக்க கூட்டுத்தொகைக்கும் 26/2025 கூட்டுத்தொகை 17 அப்படின்ற 8ஆம் எண்ணு வருவதால இப்படம் மிகப்பெரிய அளவுல சட்ட சிக்கல்களை சந்திக்கும். I still don't know. So many things like that. அன்பான நேயர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒரே குத்தாட்டத்துல ஊர் உலக புகழ் பெற்றார். அவரை பற்றி பார்க்க போறோம். அவருடைய ஒரு படம் வரப்போகுது, அது எப்படி ஓட போகுதுன்றதை பார்க்க போறோம். நாம அந்த குத்தாட்டம் போட்டார்ல அந்த நடிகரை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 28/7/1983. 28 அப்படின்னா 2 8 கூட்டினா 1, எல்லாத்தையும் கூட்டினா 38, 3 8 கூட்டினா 2. இந்த 1ஆம் எண்ணு 2ஆம் எண்ணு இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுத்துட்டு இருக்கு. 1ஆம் எண்ணுன்றது சன் பவர், 2ஆம் எண்ணுன்றது மூன் பவர். 2 தான் உலகம் இன்னைக்கு. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் மாதிரி சன்னும் மூணும் கண்ணும் உயிரும் எல்லாம் தரும் அப்படின்றத தாத்பரியம். சரி, முதல் படம் பாத்தீங்கன்னா இவருக்கு துள்ளுவதோ இளமை. அவங்க அப்பா தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த துள்ளுவதோ இளமை அப்படின்னு கூட்டி பார்த்தா நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா 61 6 1 7. இவருடைய அந்த ஃபேட் நம்பர்னு சொல்லுவோமே 38 வந்துச்சு 2. இந்த 2ஆம் எண்ணுக்கு 7ஆம் எண் ஒரு அற்புதமான இணக்கம் தரும். எப்பொழுதுமே 2ஆம் எண்காரர்களுக்கு 7ஆம் எண்காரர்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்றத அதனுடைய இயல்பு. அதே மாதிரி இயல்பா அமைஞ்சு போச்சு. அது இன்னொரு பெரிய கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ரிலீஸ் டேட் 10/5/2002 அன்னைக்கு இந்த துள்ளுவதோ இளமை வெளியாயிருக்கு. 2 பக்கமும் கூட்டினாலும் 10, 10/5 அப்புறம் 2002 எல்லாத்தையும் கூட்டினாலும் 10. இந்த 1ஆம் எண், ஏன்னா இவர் பிறந்த தேதி 2 8 கலந்த 28 1ஆம் எண். அந்த 1 இவரை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டது. அதுதான் காரணம். இப்படிப்பட்ட இந்த நடிகருடைய விஷயங்களை இன்று அலசி ஆராய்ந்து அவருடைய இன்னும் பல உயர்வுகளுக்கு நாம அதை சொல்லி அவர் உயர்வு அடையணும்ன்றதான் நம்மளுடைய நோக்கம். இந்த தாக்கத்தில் இருக்கிறதுனால இன்றும் அவர் புகழ் பெற்று கொண்டிருக்கிறார். எத்தனையோ விமர்சனங்கள் இவரை பற்றி வந்திருக்கு. ஆனாலும் அவருக்கு இந்த புகழும் செல்வாக்கும் பொருளும் நிறைய குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனை இயற்கை அவருக்கு கொடுத்துருக்கு. இப்ப இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரப்போறோம் அவருடைய படத்தை பத்தி. இப்ப ஒரு விரைவில் பெரும் பொருட்செலவுல இவருடைய படம் குபேரா அப்படின்ற அந்த பெயர்ல இது வெளிவரப்போகுது. குபேரான்னு கூட்டு பார்த்தா அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெல்லிங்ல 2 ஏ போட்டு சேர்த்து கொடுத்துருக்காங்க. 19/1. ஆஹா, அற்புதமான ஒரு காம்பினேஷன். ஏன்னா ஏற்கனவே அவருக்கு 1ஆம் எண் நல்லா வரும்னு சொல்லியிருக்கோம். குபேரான்ற அந்த கூட்டுத்தொகையும் 1ல வருது. கேன்ற முதல் எழுத்து 2ஆம் எண்ணில் வருது. இந்த விதி எண் 2ல இருக்கிறதுனால அதுவும் ஒரு வெற்றிக்கு இவர் மிகப்பெரிய வித்திட்டதாகவே தெரிகிறது. சரி, இந்த குபேரா படத்தினுடைய இயக்குனர் சேகர் கம்முலா அப்படின்றவர். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பேரு தெரியாத யாராவது இயக்குனா நம்ம எல்லாம் நல்லா பார்ப்போம். கொங்குரா அப்படின்ற பேர்ல வந்தவரை பார்த்தோம்ல, அது மாதிரி இந்த சேகர் கம்முலா அப்படின்ற பிறந்த தேதி பாத்தீங்கன்னா 4-7 காம்பினேஷன்ல இருக்கு. இந்த இவருடைய கூட்டு எண் 7ல இருக்கிறதுனாலயே அந்த வெங்கடேஷ் பிரபுவுடைய கூட்டு எண் 2ல இருக்கிறதுனாலயே சரியான காம்பினேஷன் தான். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு எண் தான் அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பு நிறுவனம் பாத்தீங்கன்னா அமிகோஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரிக்குது. அதுவும் இந்த இவருடைய சேகர் கம்முலாவுடைய ஒரு நிறுவனம் தான் அப்படின்றத கேள்விப்பட்டேன். அதையும் பாத்தீங்கன்னா கூட்டு எண் இவருக்கு 5ஆம் எண்ணில் அமைஞ்சிருது. அதாவது அமிகோஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னா 50 5ஆம் எண்ணில் அமைஞ்சிருது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த குபேராவுக்கு. அதற்கு அடுத்தபடி இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எவ்வளவுதான் வெற்றி, எவ்வளவுதான் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும், நிறைய பாசிட்டிவ் இருக்கு இந்த படத்துக்கு. இந்த வெங்கடேஷ் பிரபுக்கும் இந்த கம்மோலா அப்படின்றவருக்கும் சேர்ந்து இந்த வெளியாகும் அந்த பேருடைய கூட்டுத்தொகைக்கும் நல்ல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு தான் தெரியுது. ஆனா ஒரு அண்டா நிறைய ஒரு 50 லிட்டர் பாலை வச்சு
ஒரே ஒரு துளி மோரை அதுல கலந்தது மாதிரி இவங்க ரிலீஸ் டேட்டு அமைஞ்சிருக்கு. அண்டா நிறைய பாலை ஊற்றி ஒரு துளி மோர் போட்டா என்ன ஆகும் ஒரு அரை மணி நேரத்துல, அது மாதிரி இந்த ரிலீஸ் டேட்டு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 20/6/2025 இந்த குபேரா அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அப்படி சப்போஸ் வெளி வந்துருச்சு அப்படின்னா இந்த குபேரா 19 இருக்க கூட்டுத்தொகைக்கும் 26/2025 கூட்டுத்தொகை 17 அப்படின்ற 8ஆம் எண்ணு வருவதால இப்படம் மிகப்பெரிய அளவுல சட்ட சிக்கல்களை சந்திக்கும். Sir, I can't smell anything. I still don't know. So many things like that. பொருளாதார பின்னடைவை சந்திக்கும், மக்கள் மத்தியில புகழ் பெறுவதை நிறுத்தி கொள்ளும், இப்படின்லாம் நிறைய விஷயங்களை இதை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த 1ஆம் எண்ணுக்கும் 8ஆம் எண்ணுக்கும் அறவே ஒத்து வர்றதில்லை. கரெக்டா இவருடைய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 20/6/2025. வருமான பின்னடைவுகள் நிறைய சந்திக்கும். இந்த படத்தினுடைய ஹீரோவான தனுஷ், அவர்தான் வெங்கடேஷ் பிரபு, அவருடைய பேர் தான் தனுஷ்னு நிக்நேமா வச்சு மாற்றி நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கையெழுத்து போட்டு பணம் வாங்குறதெல்லாம் உண்மையான பேரில் தான் வாங்குறாங்க. ஆனால் நமக்கு பப்ளிக்கு இந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் தனுஷ் வரும் காலங்களில் இந்த படம் குபேரா 20/6/2025 வெளியானால் நிச்சயமாக வரும் காலத்துல இளைஞர்கள் மத்தியில இந்த 2024 முன்னால 10-15 வருஷத்துக்கு முன்னால பிறந்த இளைஞர்கள் மத்தியில தனுஷ்னு ஒரு நடிகர் இருந்தாரே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த படம் இவரை பின்னடைவை ஆக்கிவிடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நியூமரிக்கலா தான் சொல்றோம், விஞ்ஞானபூர்வமான ஒரு எண் மூலமாக கணக்கிட்டுத்தான் சொல்றோம். அது பக்கா மேத்தமெட்டிக்ஸ். தயாரிப்பு நிறுவனமான அமிகோ கிரியேஷன்ஸ் தயாரிப்பிற்காக பயங்கர பணத்தை கொட்டி கொட்டி அள்ளி கொட்டி அதை தயாரிச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரி, இந்த பணத்தை இந்த தேதியில இந்த படம் வெளியானால் அள்ள கூட முடியாது, கில்ல கூட முடியாதுன்ற அளவுக்குத்தான் இதனுடைய ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். எதுக்கும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து இந்த ஹீரோ அல்லது இந்த டைரக்டருக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை மாற்றி அமைச்சு வந்தாங்கன்னா வெற்றி பெற நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. அது வெற்றி பெறுவதற்கு பிரபஞ்ச சக்தியை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே சமயம் அனைவருக்கும், அதாவது ப்ரொடியூசர்ஸுக்கு சொல்றது, ஒரு ஹீரோவை புக் பண்றீங்க அப்படி 3ஆம் எண் ஹீரோவை ஒரு ப்ரொடியூசர் புக் பண்றான்னு வைங்களேன், ப்ரொடியூசர் 6ஆம் எண்ணா இருப்பாரு, கண்டிப்பாக அவருக்கு அந்த படத்தின் மூலமாக வருமானம் கிடைக்காது. எப்படிரா ஃபெயில் ஆச்சு, எப்படிரா அப்படின்றது மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. Shekhar sir is a fantastic human being. You will not meet a person like him. So clean, so pure, and such a good-hearted man. I mean, you make a lot of films, you do a lot of films, you meet a lot of people, but it's when you meet like somebody like Shekhar Kamula is when you feel, the travel is worth it. So it's because of this man I did this film. He narrated me just 20 minutes. I loved his energy. I loved his positivity, his approach, his honesty towards making his films or as a human being. So Shekhar is a great person. ஏன்னா எல்லாம் பிளான் பண்ணி தானே போறோம், அந்த பிளான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான். ஒரு உலக புகழ்பெற்ற நடிகர், அவர் 3ஆம் எண்காரர். உலக புகழ்பெற்ற ஒரு தயாரிப்பாளர், அவர் 6ஆம் எண்காரர். அவரை வச்சு எடுத்த 3-4 படங்களும் அட்டர் ஃபிளாப். ஆனா இன்னும் அவருடன் நட்போட இன்னொரு படம் தயாரிக்கலாமான்னு தான் இருக்காரு. அது விதி வலியது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் கூட விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றதா இந்த நியூமராலஜி பலன்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.